சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? நாம் சித்ரா பௌர்ணமி இதில் நம்ம சித்திரகுப்தன் தான் பிறந்திருக்கிறாரு. அதனால நம்ம சித்திரகுப்தனோட கதையை வரலாறு பார்க்க போகிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சித்திரகுப்தன்னா யாரு? நம்ம பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி வச்சு நம்ம மனசுல தோன்றுன அந்த கெட்ட எண்ணமாக இருந்தாலும் நல்ல எண்ணமாக இருந்தாலும் அதையும் எழுதி வச்சு நம்ம இறந்த பிறகு நம்ம யமலோகம் போனோம்னா நம்ம யமதர்மராஜா கிட்ட நம்மளோட கணக்கை எடுத்து கொடுத்து இவங்க நல்லது பண்ணியிருக்காங்க, இவங்க கெட்டது பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ புண்ணியம் பாவம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளோட பாவ கணக்கு புண்ணிய கணக்கு யமதர்மராஜாவுக்கு கொடுக்குறவர் தான் நம்ம சித்திரகுப்த பகவான். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால அவர் பிறந்தது நம்ம சித்ரா பௌர்ணமி, இந்த சித்திரை மாசத்துல வர பௌர்ணமியில தான் நம்ம சித்திரகுப்தன் பிறந்தாரு. அதனால தான் நம்ம சித்ரா பௌர்ணமி அப்படின்னே மெயினாக கும்பிடுறோம். இது அந்த காலத்துலையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சித்ரா பௌர்ணமினா குடும்பத்தோட எல்லாரும் ஒரு ஆற்றங்கரைக்கு போய் அங்கே ஆற்றங்கரையில் அந்த சித்ரா பௌர்ணமியோட நிலவு வெளிச்சத்தில் குடும்பமாக உட்காந்து சந்தோஷமாக அன்னைக்கு நைட் எல்லாரும் சாப்பிடுவாங்க. அன்னைக்கு வீட்டில் இருக்கிற அம்மாங்க கையில் சாப்பாடு உருட்டி கொடுத்தாங்கன்னா அதை கையில் உருண்டையோடு எடுத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அப்படி உருண்டை சாப்பாடு சாப்பிட்றதான் சித்ரா பௌர்ணமி. உப்பெல்லாம் அது மாதிரி நம்ம ஆற்றங்கரைக்கெல்லாம் போகாறதில்ல. ஆனால் இப்போ ஒவ்வொரு குடும்பத்துலையெல்லாம் இன்னமும் மொட்டை மாடியில் உட்காந்து நிலவு பார்த்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. அதனால உங்களுக்கு எது மாதிரி தோணுதோ அது மாதிரி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சித்ரா பௌர்ணமி, நம்ம சித்திரகுப்தன் பகவான் எவ்வளோ சிறப்பு மிக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதையை பார்க்கலாங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. நம்ம சித்திரகுப்தன் பிறந்த வரலாறு 4 விதமாக இருக்குது கதை. நான் 4 கதையுமே சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சுருக்கமாக சொல்லிடுறேன். நம்ம சித்திரகுப்த சாமி பிறந்ததை என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு இது நம்ம பார்வதி சாமி நான் ஒரு தடவை கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு கதையில் வந்திருக்கு. நம்ம பார்வதி சாமி சித்திரம் வரைஞ்சாங்க. அந்த சித்திரம் ரொம்ப அழகாக இருந்ததுனால சிவபெருமான் அதுக்கு உயிர் கொடுத்தாரு. அதனால அதுலேருந்து சித்திரத்துலேருந்து உயிர் வந்ததுனால நம்ம அவருக்கு சித்திரகுப்தன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் பெற்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது காமதேனு வயிற்றிலிருந்து நம்ம சித்திரகுப்தன் பிறந்ததுனால தான் நம்ம சித்திரகுப்தன் ஃபங்க்ஷனில் சித்திரகுப்தனுக்கு எது படைச்சாலும் பசும்பால் தயிரில் படைக்கக்கூடாது. அவருக்கு அபிஷேகமாக இருந்தாலும் சரி, எது பண்ணினாலும் அவருக்கு எருமைப்பால் எருமை தயிர் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நீங்கள் எருமை தயிர் அபிஷேகம் நைவேத்தியெல்லாம் செய்யறதுனா நம்ம சித்திரகுப்தவனுக்கு எருமைப்பாலில் பண்ணால் ரொம்ப சிறப்பு. அது ஒன்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். மூணாவது சித்திர மாதத்தில் பிறந்த புத்திரன் சித்திரபுத்திரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சித்திரகுப்தன் அழைக்கப்பட்டாரு. யமதர்மராஜா தனியொருவராக தன்னால் கோடிக்கணக்கான மக்களான பாவ புண்ணிய கணங்களை என்னால் மேற்கொள்ள முடியல, கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிவபெருமானுக்கிட்ட சொல்லும் போது சிவபெருமான் நம்ம பார்வதி சாமி படம் வரைஞ்சிருந்தாங்க இல்லையா, சித்திரத்திலேருந்து உருவானதுனால அது அழகாக இருந்ததுனால நம்ம சிவபெருமான் அதுக்கு உயிர் கொடுத்தாரு இல்லைங்களா. அந்த அந்த பக்கத்தில் இருந்த சித்திரகுப்தனை நம்ம யமதர்மராஜாவுக்கு நம்ம கணக்காளராக உதவியாளராக நம்ம சிவபெருமான் நிர்ணயிக்கிறாரு. அதனால நம்ம யமதர்மராஜாவுக்கு ஒரு உதவியாளராக நம்ம சித்திரகுப்தன் நம்ம பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி கொடுக்குறாரு. அதனால அது ஒரு கதை. மூணாவது கதைங்களா. நாலாவது கதை யமன் யாரு? நம்ம சூரிய பகவானோட மகன். நம்ம சனீஸ்வர பகவானும் சூரிய பகவானோட மகன். சரிங்களா? நம்ம சனீஸ்வர கதை சொல்லும்போது அது சூப்பராக இருக்கும், சொல்கிறேன். யமனின் தந்தையான சூரிய பகவானுக்கு தான் இச்செயலை ஈடேற்றும்படி செய்ய இயலும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் அவர் நினைக்கிறாருன்னா, இதே போல தான் நம்ம பிரம்மதேவன்கிட்ட போயிட்டு நம்ம யமதர்மராஜா சொல்கிறாரு, என்னால் எல்லாம் கணக்கு வழக்கு பார்க்க முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் உலக மக்கள் எல்லாம் ரொம்ப எல்லாம் அதிகமாயிட்டாங்க, ரெண்டாவது இவர் எல்லா உலகத்தில் இருக்கிற கணக்கு வழக்கும் பார்க்கறதுனால பார்க்க முடியலன்னு சொல்லும் போது
அதுக்காக தான் நம்ம பிரம்மதேவன் வந்துட்டு இந்த இந்த செயலை வந்து கரெக்டாக செய்யறது யாருன்னா நம்ம சூரிய பகவான் தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞ்ச பிரம்மா வந்துட்டு சூரியனுக்கு உள்ள ஒரு அக்னியை தோற்று வைக்கிறாரு. அந்த அக்னி வந்து சூரியன் மனசுக்குள்ள வந்துட்டு ஒரு காதலை உருவாக்கிடுது. அதனால அவர் வந்து சூரியன் வந்து வானில வந்துட்டு நம்ம வானவில் இருக்கு இல்லைங்களா, நம்ம 7 வண்ணங்களை உருவணித்து நம்ம வானவில் பார்ப்போம்ல, மழையெல்லாம் பேஞ்சிச்சுன்னா அந்த வானவில்ல வந்து ஒருங்கிணைத்து ஒரு பெண்ணா உருவாக்குறாரு. அப்பெண்ணுக்கு வந்து நீலாதேவி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் வைக்கிறாங்க. பெயரிட்டு அந்த பொண்ணு கூட நம்ம சூரிய பகவான் வாழ்ந்து வர்றாரு. அதன் காரணமாக சித்திரை மாதத்தில் வந்துட்டு சித்திரை நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி வர்ற நாளில் வந்துட்டு அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறாரு. அவருக்கு சித்திரபுத்திரன் என்று பெயரிடுறாங்க. அக்குழந்தையின் இடக்கையில் வந்து ஏடும் வலக்கையில் வந்து எழுத்தாணியும் அவர் பிறக்கும் போதே தோன்றுச்சு. நம்ம சித்திரகுப்தன் பகவான் கையில் வந்து தோன்றுச்சாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த வானவில்லான அவரது தாயின் பல வண்ணங்களை உணர்த்தும் பொருட்டு தான் நம்ம சித்திரகுப்தவனுக்கு வந்துட்டு பல வண்ணங்களால் துணி சாத்துறது, அழகா பல விதமான கலர் துணி தான் நம்ம சித்திரகுப்தனுக்கு பண்ணுறாங்க. அதனால நம்ம சித்திரகுப்தன் பிறந்த கதை தெரிஞ்சுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் நான் இன்னொன்று சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு நம்ம சித்திரகுப்தனாவே ஏடும் எழுத்தாணியும் கையில் வச்சிருப்பாரு. அந்த ஏடு எழுத்தாணி என்னன்னா ஒரு நோட்டும் ஒரு பெண்ணு உற்பத்திக்கு. இந்த கலியுகத்தில் வந்து நம்ம ஏடும் எழுத்தாணி அப்படின்னு இருக்குது. அது வந்து என்ன பண்ணணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், இதுலேயே சொல்லிடுறேன். அவருக்கான கோயில் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு எங்கே இருக்குன்னு சொன்னால் காஞ்சிபுரத்தில் இருக்குது. சித்திரகுப்தன் வந்து சிவபெருமானை வந்து கடுமையாக பூஜை செஞ்சார். அதன் பயனாக வந்து அறிவாற்றலும் எல்லா சித்திகளும் அவருக்கு கிடைக்கிற மாதிரி சிவபெருமான் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதனால சித்திரகுப்தன் என்ன பண்ணிடுறாரு, எல்லா சக்தியும் வந்ததுனால அவர் வந்து படைப்பு தொழிலையும் தானா செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுறாரு. இதை கண்டு நம்ம பிரம்மாவுக்கு வந்துட்டு பிரம்மாவிலேருந்து எல்லாரும் வந்து அதிர்ந்து போயிடுறாங்க. அப்புறம் எல்லாம் மறுபடியும் போய் நம்ம பிரம்மா கிட்ட போய் பிரம்மா வந்து சூரிய பகவான்கிட்ட போய் சொல்றாரு, இப்படி வந்து சித்திரகுப்தன் பாரு இப்போ சிவபெருமான்கிட்ட வந்து வரத்தை வாங்கிட்டு அவரே படைப்பு தொழிலும் செய்யறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சூரிய பகவான் வந்துட்டு மகனை கூப்பிட்டு இப்படியெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகன்கிட்ட சொல்றாரு. அதனால நீ வந்து மக்களின் இரவு பகல் நான் எப்படி வந்து போகுதோ அது போல நீ இரவும் பகலும் வந்து நீ வந்து மக்களோட பாவ புண்ணிய கணக்கை வந்து நீ எழுது அப்படின்னு சொல்றாரு. அதனால நீ படைப்பு தொழில செய்யாத, உனக்கு உரியது அதல்ல, இது பிரம்மாவின் தொழில்னு சொல்றாரு. மேலும் வந்து அவர் என்ன பண்றாரு, மகனுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நல்லா இருக்கும், அவன் சூப்பரா திருந்திடுவான் அப்படின்னு நினைக்கிறாரு. அதனால சித்திரகுப்தருக்கு வந்துட்டு நல்ல யார் பொண்ணு வேணும்னு சொல்லி பார்க்கும்போது சித்திரகுப்தரனே கணவனா வரணும்னு சொல்லிட்டு நம்ம சிவாம்சத்துல உதித்த சத்திரிய தர்மத்தை வகிக்கிற மயபிரம்மனின் மகள் லீலாவதி வந்து அந்தனர் தர்மத்தை வைத்த விஸ்வ பிரம்மாவின் மகளான கர்ணகி ஆகியோர் வந்து 2 பேர் வந்து நம்ம சித்திரகுப்தன் தான் கணவராக வேணும்னு சொல்லிட்டு தவம் இருந்தாங்க. அதனால அவங்க 2 பேர்த்தையும் சித்திரகுப்தவனுக்கு மனைவி ஆக்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள 2 பேர்த்தையும் வந்து நம்ம சூரிய பகவான் வந்து சித்திரகுப்தவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. சித்திரகுப்தன் வந்து அப்புறம் என்ன பண்ணுறாரு, கல்யாணம் ஆனதையும் வந்துட்டு பணிய வேலையெல்லாம் மறந்துட்டு குடும்பம் நடத்துறதுல மனைவி கூட ஜாலியாக நிம்மதியாக அப்படி இருக்கிறாரு. மறுபடியும் தொழிலை விட்டுறாரு. அதனால ரொம்ப மறுபடியும் நல்ல கலவரமாயிருது. யமதர்மராஜா வந்து நேரடியாகவே போய் சூரியன்கிட்ட போய் இப்படி வந்து நம்ம சித்திரகுப்தன் வந்து மேரேஜ் ஆனதுலேருந்து ஒரு கணக்கு வழக்கம் எழுதாத இருக்கிறாப்புல, எல்லாம் குளபடி ஆகிப்போச்சு அப்படின்னு மறுபடியும் சொல்ல முடியும். சித்திரகுப்தனை வந்து மறுபடியும் யமதர்மராஜா கூப்பிட்டு நீ வந்துட்டு இப்படி பண்ணக்கூடாது, நீ அங்கே யமலோகமே அனுப்பிச்சி விட்டு நீ அங்கே போய் மனைவியோட வாழு, அங்கே போய் இருந்து மக்களோட பாவ புண்ணிய கணக்கு மனசில் ஒவ்வொரு எண்ணம் எதை தோன்றுனாலும் எழுதணும்னு சொல்லிட்டு மறுபடியும் சூரிய பகவான் வந்து அனுப்பிச்சி விட்றாரு, எந்த தவறும் வராதபடி. அதனால நம்ம சித்திரகுப்தன் வந்துட்டு அவங்க அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு
அப்புறமேட்டு யமலோகம் போயிட்டு அங்கே இருந்து மக்களின் பாவ புண்ணிய கணக்குகளை வந்து எந்த தவறும் வராத மாதிரி கணக்கு எழுதி நம்ம பிரம்மதேவன் நம்ம யமதர்மராஜா கிட்ட கொடுக்கறது. யமதர்மராஜா வந்துட்டு யாருக்கு என்னென்ன பாவ புண்ணியம் கணக்கு இருக்குதோ அது மாதிரி தண்டனை கொடுக்குறாரு. அதனால இதுதான் நம்ம சித்திரகுப்தன் பிறந்த வரலாறுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால இனிமேல் சித்ரா பௌர்ணமி வருஷத்தில் நம்ம தமிழ் வருஷத்தில் ஃபர்ஸ்ட் மாதத்தில் வர சித்ரா பௌர்ணமினா நம்ம உங்களுக்கு சித்திரகுப்தன் ஞாபகம் தான் வரணும். அதனால சித்திரகுப்தன் வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்ல மனம் படைத்தவர். அவரை வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை நம்ம கும்பிட்டா, நான் என்ன சொன்னேன், ஒரு தடவை நம்ம ஒரு ரொம்ப பணக்காரர் இருந்தாப்புல, அவர் வந்து ரொம்ப கஞ்சனாக இருந்தாப்புல, அவர் வந்து எந்த தான தர்மம் எதுவுமே செய்யல. ஆனால் ஒரே ஒரு தடவை வந்து சித்திரகுப்தாய நமக அப்படின்னு சொன்னதுனால நம்ம வந்து சித்திரகுப்தனுக்கு, அவர் இறந்து யமலோகம் போகிறாரு. அப்போ வந்து சித்திரகுப்தனுக்கு தெரியுது இவங்க ஒரு வார்த்தை சொன்ன இருக்காங்கன்னு. அந்த ஒரு வார்த்தைக்காக அவருக்கு வந்து ஞாபகப்படுத்தி ஒரு குளம் வெட்ட வச்சு, நீ ஃபஸ்ட்டு புண்ணியம் ஒரு நாள் இருக்குது, நீ பாவத்தை எடுக்கிறியா புண்ணியம் எடுக்கிறியான்னு ஐடியா கொடுத்தாரு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். அந்த கதையை ஒரு தடவை படிச்சுக்குங்க. அதனால நீங்கள் வந்து சித்ரா பௌர்ணமி என்னைக்கு நம்ம சித்திரகுப்தனை வேண்டி சித்திரகுப்தாய நமகன்னு சொல்லி அவருக்கு சாமி கும்பிடுங்க. அப்புறம் பிறந்தநாள் வாழ்த்துகள் சொல்லிடுங்க. அவருக்கு வந்து கோயில் வந்துட்டு காஞ்சிபுரத்தில் வந்து தனி கோயிலே இருக்குது. சிற்பக்கலைக்கு புகழ்பெற்ற கைலாசநாதர் கோவிலுக்கும் ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் கோவிலுக்கும் இடையில தான் இந்த கோயில் இருக்குது. இந்த கோவிலில் வந்து சித்திரகுப்த வந்து கர்ணகி அம்பாளுடன் வந்து அவர் மனைவி பேர் சொன்ன இல்லைங்களா, கர்ணகி அம்பாளுடன் எழுந்தள்ளி உள்ளார். கோவிலில் முன்புறத்தில் வந்து விநாயகரும் தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கிறாரு. கோவிலில் உள்ளே துர்கா, நவகிரகம், ஐயப்பன் சன்னதியும் உள்ளது. கோவில் பின்புறம் மணிமண்டபம் சாமிக்கு வந்து அங்கே கட்டியிருக்காங்க. இந்த கோயில் வந்து 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அதில் புராணங்கள் சொல்லுது. பல்வேறு சிறப்புகளை பெற்ற சித்திரகுப்தன் கோவிலில் வந்து அவரது பிறந்த நாளான சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக விழா வந்து அந்த கோயிலில் கொண்டாடுறாங்க. இப்போ வர்ற செவ்வாய்க்கிழமை வந்துட்டு அந்த விழா நடக்குது. நீங்கள் முடியறிவீங்க அங்கே போய் சித்திரகுப்தனை வழிபடுங்க, இல்லாட்டி வீட்டில இருந்தே வழிபடுங்க. சித்திரகுப்தன் அன்னைக்கு நம்ம பாவ புண்ணிய கணக்கு வந்து அவர் தான் எழுதுறாரு. அப்படிங்கிறதுனால அவருக்கு வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு சிறப்பாக பண்ணுங்க. ரெண்டாவது வந்துட்டு அவருக்கு வந்து நீங்கள் முன்னால் முடிஞ்ச குழந்தைங்களுக்கு வந்துட்டு பெண்ணும் பேனாவும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. அதனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்துட்டு காலையில் பூஜை பண்ணும்போது நாளே வாங்கி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெண்ணும் பேனாவுலையும் வச்சுட்டு சித்திரகுப்தன் படியளப்பு அப்படின்னு அது எழுதி வச்சுருங்க. எழுதி வச்சுட்டு நான் செய்கிற பாவ கணக்கு வந்து குறையவும், நான் செஞ்ச புண்ணிய கணக்கு அதிகமாகவும் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, எங்களோட பாவத்தை போக்கி எங்கள் வாழ்க்கையில் நற்கதியை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு வேண்டிக்கிங்க. அதனால எப்பவுமே வருஷம் ஒரு நோட்டு வாங்கி ஏடு எழுத்தாணினா அதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் எழுதி வச்சுட்டு சித்திரகுப்தன் படியளப்பு அப்படின்னு அது எழுதி வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது மாதிரி ஃபாலோ பண்ணி அதில் எழுதிக்கிங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதே போல் குழந்தைங்களுக்கு வந்து பென்னு, நோட்டு, பென்சிலு அது மாதிரி என்ன ஏடு எழுத்து கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சிறப்பு. நான் வருஷம் கொடுத்துட்ருக்குறேன். வருஷம் வாங்கிட்டு போய் குலதெய்வத்தில் வந்து பௌர்ணமி பூஜை முடிஞ்சதையும் அங்கே கோயிலுக்கு வர குழந்தைங்களுக்கெல்லாம் நான் கொடுப்பேன். அது மாதிரி உங்களுக்கு எதனால் எப்படி முடியுதோ அது மாதிரி பண்ணுங்கள். அதனால் அது ஒரு சிறப்புங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வந்து அப்புறம் தண்ணியோ அன்னதானமோ அன்றைக்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. அதனால் நீங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை பண்ணி சித்திரகுப்தனோட அருளை பெறுங்க. குலதெய்வ வழிபாடு பௌர்ணமிங்கிறதுனால நம்ம நம்ம குலதெய்வத்தோட அருளை வந்து பரிபூரணமாக பெறுங்க. சிவபெருமான் வழிபாடு ரொம்ப சிறப்பு. நம்ம திருவண்ணாமலை ஆகட்டும், எந்த கிரிவலம் செய்கிறதுனாலும் அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நைட்டு ஃபுல் டே இருக்குது. நீங்கள் அதில் வந்து கிரிவலம் செஞ்சுக்கலாம். நான் உங்களுக்கு முதலே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஷார்ட்ஸில், அதை நீங்கள் பார்த்துக்குங்க டைம் வேணும்னா. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, நன்றி. சிவார்ப்பணம். எல்லாம் சிவார்ப்பணம்.